சார், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கு. உயர்கல்வித்துறையில் என்ன மாதிரியான புதிய அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம்? சார், சட்டப்பேரவையில் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சரோடு நிறைய விஷயங்களை கலந்து பேசியிருக்கிறோம் சார். புதிய அறிவிப்புகள் நிறைய வரப்போகிறது. பிகாஸ் கேபினெட்டில் அறம், பொருள், இன்பம் இந்த 3 ஹெட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 432 பாயிண்ட்ஸ் எவ்ரி மினிஸ்ட்ரி ஹாவ் பீன் ஐடென்டிஃபைட். In my ministry, Honorable Chief Minister identified there are 13 points. இந்த செஷன் இந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு புதிய அறிவிப்புகள் நிறைய வரும். அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது சார். கண்டிப்பாக மாணவர்கள் சமுதாயமும் சரி, அந்த கல்லூரி ஆசிரியர்கள் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிற தாளாளர்கள், நிறுவனத்தை நடத்துகிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புதிய செய்தி, ஒரு புதிய அறிவிப்பு மாண்புமிகு முதலமைச்சர் மூலமாக இந்த செஷனில் நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் சொல்லும்போதே நிறைய அறிவிப்புகள் இருக்கிறத சூசகமாக சொல்லிட்டீங்க. இதில் நாங்கள் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாகவும் காலிப்பணியிடங்கள் தொடர்பாகவும் கண்டிப்பாக துணைவேந்தர் நியமனம் என்பது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஸோ வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட முதலமைச்சரோடு விவாதித்திருக்கிறேன். கவர்னர் அவர்களும் என்னை அழைத்திருக்கிறார்கள். கவர்னர் அவர்களோடும் நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். பழைய காலங்களை போன்று கவர்னரோடு மோதல் போக்கை கடைபிடிக்கிற இயக்கமாகவும் அரசாங்கமாகவும் இது இருக்காது. ஸோ வி ஆர் கோயிங் டு வெரி ஃப்ரெண்ட்லி மேனர் வித் தி ஹானரபிள் எக்ஸலன்சி மிஸ்டர் கவர்னரோட ஒரு நல்ல போக்கை தான் நாங்கள் கடைபிடிக்க போகிறோம். பட் தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எந்த காலத்திலும் நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. தட் இஸ் மை மெசேஜ். நேற்றைய தினம் வெள்ளை அறிக்கை தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. முந்தைய அரசில் நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் இது வெற்று அறிக்கைன்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்க? அதை அவர் வெற்று அறிக்கைன்னு சொல்கிறாரு. நாங்கள் வெள்ளை பேப்பர் அறிக்கையாக கொடுத்துருக்குறோம். இப்போது ஒயிட் பேப்பர் நாங்கள் லீக் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா 13.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறதா மாண்புமிகு நிதியமைச்சரும் மாண்புமிகு ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த கடன் ஏன் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க, எதுக்கு செஞ்சாங்க, என்ன முறைகேடுகள் நடைபெற்று இருக்கிறது என்பதை அந்த அரசாங்கம் எங்களுக்கு தெளிவுபடுத்தும். அதுக்கு தானே ஒயிட் பேப்பர், அதுக்கு பேர் தானே இதுக்கு ஒயிட் பேப்பர்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் பதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எங்கள் அமைச்சர் பேசிட்டாரு, பதில் வரட்டும், அப்புறம் பார்ப்போம். தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறது, வெற்று அறிக்கை, அது வெத்து வேட்டு அறிக்கைன்றாரு. தட்ஸ் நாட் எ குட் ஸ்டேட்மெண்ட். We need a perfect, the economically statement we need. We are waiting for that.